ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னு சொன்னால், நாங்கள் வெல்ஃபேருக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். ஆர்மி மேன் ஃபேமிலிக்கு தெரியும் வெல்ஃபேருன்னு சொன்னால். அந்த ஆர்மி மேன் ஃபேமிலியோட அவங்க பிள்ளைங்கள்லாம் வரணும்னு கிடையாது. வீட்டில் இருக்கணும்னா விடணும்னா விட்டுட்டு வந்துடலாம். ஆனால் சின்ன பிள்ளைங்களாக இருக்கிறதுனால நான் கையில் தான் கூட்டிகிட்டு போவேன். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்மி மேனோட ஒய்ஃபு எல்லோரும் போக வேண்டியது இருக்கும். அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் வரணும்னு கிடையாது. இந்த மாதிரி தான் ஒரு வண்டி கொடுப்பாங்க. வண்டியை ஹிந்தியில் காடின்பாங்க. இந்த மாதிரி ஒரு காடி கொடுப்பாங்க. இதில் தான் ஏறி நாங்கள் போவோம். இல்லை பைக்கில் தான் போவேன் அப்படின்னு சொன்னால் அவங்க கூட ஹஸ்பண்ட் கூட பைக்கில் போய்க்கலாம். அதில் ஏறி இருந்தோம். அதில் பக்கத்தில் இருந்தவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் கேரளாக்காரங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ பேர் ஏறினாங்க. ஒவ்வொருத்தங்களே நான் வீடியோ எடுக்கலை. அப்புறமாட்டு இவங்கெல்லாம் ஒவ்வொரு இடத்துலேருந்து ஏறக்கூடியவங்க. ஒவ்வொரு ஹோட்டல்ஸ் முன்னாடி நின்று அவங்க ஏறுவாங்க, ஒவ்வொரு பில்டிங் முன்னாடி. அப்படி கிட்டத்தட்ட இந்த வண்டியிலே நாங்கள் ஒரு 12, 13 பேர் இருந்தோம். நல்ல மழை, டெல்லியில் வெயிலுன்னு சொல்லி நல்ல மழை. இது என்னால் ஒழுங்காக எடுக்க முடியலை வீடியோ. ஏன்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லாரையும் முகத்தை நான் வீடியோ எடுத்தேன்னு சொன்னால் அவங்க தப்பாக நினைப்பாங்க. அப்புறமாட்டி இப்போ கீழே இறங்குறது கூட சும்மா செல்லை அப்படியே மடக்கி வச்சுட்டாக்கும் நான் அப்படியே வீடியோ எடுத்தேன். இதை பார்த்தாங்கன்னு சொன்னால் அது வேறு எதுவும் நினைப்பாங்க, என்னடா இந்த பொண்ணு இதெல்லாம் வீடியோ எடுக்குதுன்னு. அவங்களுக்கு தெரியாது நான் அப்லோட் பண்ணுவேன் இந்த மாதிரி யூடியூப்லன்னு தெரியாது இல்லையா. இது என் பிள்ளைங்களும் நானும் கடைசியாக இறங்குறோம் தான். இந்த செருப்பு, இந்த பிங்க் கலர் ட்ரெஸ்ஸு நான் தான். இந்த செருப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் 200 கொடுத்து இந்த டெல்லி பஜாரில் நாங்கள் வாங்கினது. இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னாடி நிற்க அந்த அண்ணன்மார் பார்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நான் நடக்கும்போது எடுத்ததுனால அப்படியே அசைஞ்சு எடுத்தது. என்ன இதெல்லாம் வீடியோ எடுக்காங்கன்ட்டு நினைப்பாங்கன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் டவுன் ஆகி போகிறோம். இது பார்த்திங்கன்னா உள்ளே என்ட்ரன்ஸ் ஏரியா, அதுக்கு பின்னாடியும் வாசல் உண்டு. உள்ளாடி வந்துட்டோம். உள்ளாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா லேடிஸும் வந்துட்டாங்க. வெளியில் வாடகைக்கு இருக்கவங்கலேருந்து, உள்ளாடி குவார்ட்டர்ஸில் இருக்கவங்கலேருந்து எல்லோரும் வரணும், கம்பல்சரி எல்லோரும் வரணுன்ட்டாங்க. அவ்வளோ மழையிலையும் பைக்கில் அவ்வளோ தொலைவிலேருந்து வந்தாங்க. வெளியில் 2 ஹவுஸில் இருக்கிறவங்க, வாடகைக்கு இருக்கவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. பிள்ளைங்க குழந்தைய வச்சுருக்கவங்க கூட கையில் குழந்தைய தூக்கிட்டே வந்திருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ஸ்டேட்டில் உள்ளவங்க, ஒவ்வொரு இடத்துல உள்ளவங்க, ராஜஸ்தான்காரங்க, தெலுங்கானா, ஆந்திரா, அதுக்கப்புறம் ராஜஸ்தான், குஜராத், டெல்லியில் உள்ளவங்க, ஹரியானா, ஜம்மு, ஒவ்வொரு இடத்துல உள்ளவங்களும் வந்திருந்தாங்க. இவங்க தமிழ்காரங்க, அந்த 2 பசங்களும் தமிழ்கார பசங்க. கடைசியாக அவங்கள வீடியோ எடுத்திருந்தேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் செடி வைக்கிறாங்க. இன்றைக்கி செடி வச்சாங்க. அந்த 2 பேரும் ஆஃபீஸர் மேம். அந்த பிளாக் கலர் சுடிதாரும், அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் ஆஃபீஸரோட ஒய்ஃபு. அவங்க தான் எங்களை கூப்பிட்டு வெல்ஃபேருங்க பேரில் எங்களை கூப்பிட்டு வச்சு கொஞ்சம் லெக்சர்லாம் தருவாங்க. மழை நேரத்தில் எப்படி நடந்துக்கணும், வெயில் நேரத்தில் எப்படி நடந்துக்கணும், ஃபேமிலியில் எதுவும் பிரச்சனையா, இந்த மாதிரிப்பட்டதை கேட்பாங்க. எல்லாரையும் முன்னாடி கூப்பிட்டு எல்லோரும் செடி வைங்க அந்த மாதிரி சொல்லி செடியை வைக்க சொன்னாங்க. அதை ஃபோட்டோவும் எடுத்துக்கிடுவாங்க. அவங்களுக்கு மேலேயும் நிறைய ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க பாருங்கள். அவங்களுக்கு அதை அனுப்பி விடணும். அதுக்காகவே பெஸ்ட்டாக அதை பண்ணுவாங்க. இது 2 தமிழ்கார பசங்க, வேலூருன்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு. பாருங்கள், வெளியில் வாடகைக்கு இருக்காங்க. நான் வீடியோ எடுத்ததுனால இப்படியெல்லாம் பண்ணுதானுங்க, அம்மா கொடுக்குற மாதிரி. அந்த பையன் சொல்லவே இல்லை, திருப்பி கிஸ் பண்ணிக்கிட்டான். நல்லா இருந்துச்சு அதெல்லாம் பார்க்க. இந்த 2 தமிழ்காரங்கன்னு எப்படி இவங்களை பார்த்ததும் கண்டுபிடிக்கலான்னா, கழுத்தில் மஞ்சள் கயிறு போட்டிருப்பாங்க. வேறு யாரும் அப்படி போட மாட்டாங்க. ஹிந்திக்காரங்களாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கருப்பு கலரில் ஒரு பாசி போட்டிருப்பாங்க. இந்த அக்கா போட்டிருக்க ட்ரெஸ்ஸே ஒரு டைப்பாக இருக்குது பாருங்கள். கழுத்தில் சில நேரம் ஒன்றுமே இருக்காது. அந்த மாதிரி ஹிந்திக்காரங்க அந்த மாதிரி கழுத்தில் ஒன்றும் போடாதவங்களும் இருப்பாங்க. கடைசியாக எல்லா லெக்சர்லாம் கொடுத்து முடித்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் டீ டைம். குலாப் ஜாமுன், சமோசா, ஒரு வடை, 2 பிஸ்கட்டு இந்த மாதிரி கொடுப்பாங்க. அதை எடுத்துட்டு பிள்ளைங்களுக்கும் கொடுத்து சாப்பிட்டுட்டு தண்ணி இருக்கும், காஃபி இருக்கும், இந்த சட்னியும் வச்சுருப்பாங்க. அது கூடவே கூடுதலும் இந்த பிஸ்கட் வைக்காமல் இருந்தாங்கன்னா நல்லது. இந்த பிஸ்கட்டையும் கொடுப்பாங்க. இப்படியா அந்த வெல்ஃபேரை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தாலும் எங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். அந்த வெல்ஃபேருங்க பேரில் கூப்பிட்டு அந்த நேரத்தில் நாங்கள் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் வந்ததுக்கப்புறம் பிள்ளைங்களுடைய ஹோம்ஒர்க்கு, வீடெல்லாம் அப்படியே போட்டுட்டு போயிருப்போம். 3 மணிக்கே கிளம்பி 3:45 வேன் வரும். அப்புறம் கிளம்பி எடுத்து போகும்போது வீட்டில் உள்ள வேலையெல்லாம் அப்படியே இருக்கும். அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் எல்லாம் சரி பண்ணி எடுத்து கொடுத்து, இது பார்த்திங்கன்னா பஞ்சு காட்டன் வச்சு காட்டனில் கம் தொட்டி பேஸ்ட் பண்ணிவிட்டு வாங்கினாங்க. காட்டன் பார்த்திங்கன்னா கிடைக்கல, சாஃப்டான காட்டன் கிடைக்கல. இந்த மாதிரி விளக்கு திரியில் உள்ளதை, அந்த விளக்கில் உள்ள அந்த ரெட்டெல்லாம் வெட்டிட்டு அந்த திரியில் உள்ள ரெட் கலர் பெயிண்ட் கொடுத்துருந்தாங்க. அதை வெட்டிட்டு அதை கம்மில் தொட்டு நானும் என் பொண்ணும், அதாவது ஒத்தையில் செஞ்சுக்க மாட்டாங்க பிள்ளைங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க. பிள்ளைங்க தனியாக எப்படி பண்ணுவாங்க? அதனால் நான் அவள் கூட இருந்து என்ன பண்ணுவேன்னு சொன்னால், நானும் அவங்க அக்காவும் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுப்போம். அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அவளை கூட சேர்ந்து இருந்து
அவங்க பண்ணுவாங்க. இது வீடியோ எடுக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் மூத்த மக, அப்புறம் வந்து இது பண்ணுறது நானும் என் சின்ன பொண்ணும் பண்ணிகிட்ருக்கோம். அதில் என்ன தான் கட் பண்ணாலும் அந்த ரெட்டு லேசாக தெரியுது, அது லேசாக வெட்டி விடணும். இல்லாட்டா வேறு ஒரு காட்டன் ஒயிட் காட்டன் எடுத்து திரும்பி அதுக்கு மேலே ஒட்டது மாதிரி இருக்குது. ப்ராஜெக்ட் கொடுக்குதாங்க, கூடுதலும் பிள்ளைங்க பண்ணுறத விட நம்மளோட ஒர்க் தான் அதில் அதிகமாக இருக்குது. ஆனால் முன்னாடியெல்லாம் சுத்தமாக ஒன்றும் பண்ண தெரியாது. இப்போ யூகேஜி போகிறதால கொஞ்சம் கொஞ்சம் அவங்க பழகிக்கிட்டாங்க. அவங்க கொஞ்சம் ஃபன்னாக பேசி பேசி இதெல்லாம் பண்ணுவாங்க. விளையாட விடுமான்னு கேட்டு கேட்டு கடைசியில் இல்லை நீ ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தான் வெளியே போகணுன்னு சொன்னதுனால கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க. அப்புறம் நார்மல் ஆகிட்டாங்க. அவங்க கூட நான் பேசி பேசி பண்ணது இனி இதுக்கு மேலே வாய்ஸ் நாங்கள் ரியலாக பேசுனதை நாங்கள் போடுவேன். கூலர் வீட்டில் ஓடுறதால ஒழுங்காக உங்களுக்கு வந்து நாங்கள் பேசுகிறது கொஞ்சம் பின்னாடி ஒரு சின்ன சவுண்டோடு கேட்கும். வேறு என்ன பண்ண அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டெல்லியில் அவ்வளோ வெயில், இந்த வெயிலுக்கு மத்தியில் நாங்கள் வேறு என்ன பண்ணதுக்கு வீடியோ எடுக்கும்போதும் நாங்கள் ஆஃப் பண்ணிட்டோம்னு சொன்னால் கஷ்டம். ஹோட்டல்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏசியெல்லாம் வைக்க முடியாது. கூலர் ஒன்லி அலௌடு, ஏசி யாருக்கும் அலௌடு கிடையாது. அதனால் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க தனியாகவே நான் போய் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முக்கால்வாசி வேலை முடிஞ்ச அப்புறம் தூக்கிட்டு போயிட்டாங்க. கொஞ்சமாக காட்டன் ஓட்டத்துக்கு நிறைய கம்மை ஊற்றி அவங்க ஒட்டிகிட்டு இருந்தாங்க. இது அவங்க அக்கா வீடியோ எடுக்கிறா. நான் கொஞ்சம் அங்கே பின்னாடி அவங்க அப்பாட்ட பேசிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வெல்ஃபேரில் என்ன நடந்துச்சு, எது நடந்துச்சு. வெல்ஃபேருன்னு சொன்னால் கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கணும். இந்த தடவை போகும்போது என்ன கேட்டாங்கன்னு சொன்னால், வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, வீட்டில் டோர் பிரச்சனை இருக்கா, கதவு பிரச்சனையா, இதுவா அந்த மாதிரிப்பட்ட கொஸ்டினெல்லாம் கேட்குற மாதிரி இருந்துச்சு. அதை என்கிட்ட சொல்லுங்கள். அது கம்ப்ளைண்ட் பண்ணதுக்குன்னு தனி இடம் இருக்குது. அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க வந்து சரி பண்ணி கொடுப்பாங்க. இவங்களும் அதை கேட்டு கொஞ்சம் டைமை அதுபோல் கொண்டுட்டு போனாங்க. அப்புறம் மரம் நட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து மழை நேரத்தில் செடியை எப்படி நம்ம ஊனி வைக்கிறது, அதை எப்படி பராமரிக்கிறது, இந்த மாதிரிப்பட்ட ஒரு லெக்சர் இது யூடியூப்லேருந்து ஒருத்தவங்கள ஸ்க்ரீனில் போட்டு காமிச்சு அதை கொடுத்தாங்க. அதெல்லாம் எடுத்தால் காப்பிரைட் ஆயிரும். அதனால் அதெல்லாம் வீடியோ எடுக்கலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் உள்ளதை நீங்கள் நார்மல் சவுண்டோடு கேளுங்க. பஞ்சு வச்சு டக்கி செய்ய போறேன். அப்போ கம்முல நடி போட்டேன்னா ஃப்ரீயா இருக்கு. எப்படி பண்ணுது அம்மா டெஸ்ட் பாலே. இன்னும் பஞ்சு எடுத்துட்டு வா போ. பஞ்ச வெள்ள இன்னும் பச்சை கிளி அம்மா அப்பா, மாமா விட்டு இன்னும் பட்ட கிளி அம்மா அப்பா, மாமா விட்டு நீ பண்ண கிளி விட்டு ஸ்டாண்ட் போட்டா நல்ல கழுவணும். கழுவிட்டு அப்படியே வேஸ்ட்டாக தான் ஆகும். கரெக்டாக சொல்லி தானே இருந்தாங்க. வெட்டக்கூடாது. இது நல்ல நீட்டாக கழுவி நீட்டாக கழுவணும். நல்ல கழுவணும். கழுவிட்டு அப்படியே சாப்பிடணும். இது சாப்பிட்டா ரத்தம் எந்த அளவு ஊறின்னு தெரியாது, இப்படியே ஊறும். இங்கே ஒரு ஆள் வருது, இன்னும் ஒரு ஆள். நல்லா இருக்கா? ஃப்ரூட்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் சிக்கன் பொரிச்சதால் அவங்களுக்கு இருமல் வந்துடுச்சு, போயிட்டாங்க. அப்படி இப்படி வேலை செஞ்சு எடுத்து கடைசியில் தூங்க போகிற நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 11:30 ஆயிரும். நார்மலாக வீட்டில் சாதாரணமாக இருந்தாலே இவ்வளோ டைம் ஆயிரும். இதில் வெளியில் வேறு போயிட்டு வந்தோமா, ரொம்ப இன்னும் டைம் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.